Facebook versus Google in 2023 இது முக்கியமான கான்செப்ட்ங்க. இதை ஃபர்ஸ்ட் நாம புரிஞ்சுக்கணும். நம்மள மாதிரி இருக்கிற சிறு மற்றும் நடுத்தர வணிகங்கள் பாத்தீங்க அப்படின்னம்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா ரொம்ப ஜாஸ்தி இருக்குதுங்க. என்னென்னமோ சொல்றாங்க, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்றாங்க, இமெயில் மார்க்கெட்டிங்னு சொல்றாங்க. எனக்கு இதெல்லாம் புரியலைங்க, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்னமோ ஃபேஸ்புக்ங்கிறாங்க, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கிறாங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறாங்க. எனக்கு நிறைய விஷயங்கள் புரியல, வெப் அனாலிசிஸ் அப்படிங்கிறாங்க. சோ இதெல்லாம் ஒண்ணு நீங்க போட்டு குழப்பிக்கவே வேண்டாம். நம்மள மாதிரி ஸ்மால் அண்ட் மீடியம் பிசினஸஸ்க்கு ரெண்டு விஷயம் தான். அதுதான் நாம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். Facebook எதுக்கு யூஸ் பண்ண போறோம், Google எதுக்கு யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா ரொம்ப ஈஸிங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றது. ஓகேங்களா? சோ இந்த வீடியோ உங்களுக்காக Facebook எதுக்காக யூஸ் பண்ணணும், Google எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுப்போம். நான் உங்கள் லோகேஷ் மனோகரன், ஜேபி விர்ச்சுவல் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ்ல இருந்து. எங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்மால் அண்ட் மீடியம் பிசினஸா அடுத்த கட்டத்துக்கு டிஜிட்டல் முறையில எந்த ஒரு செலவும் செய்யாமல் எப்படி கொண்டு செல்வது என்பதே எங்களது நோக்கம். சோ இப்போ நாம மெயின் வீடியோக்குள்ள போவோம். ஃபேஸ்புக்னா என்ன, கூகுள்னா என்னங்கிறது ஃபர்ஸ்ட் கான்செப்டை புரிஞ்சுப்போம். அதுக்கு போறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் தாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங், எஸ்பெஷலி ஃபார் ஸ்மால் அண்ட் மீடியம் பிசினஸ். நீங்க நிறைய விஷயங்கள் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. ரெண்டு விஷயம் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ரெண்டு தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, மார்க்கெட்டிங் அப்படின்னாவே தேவையை உருவாக்கணும், தேவையை பூர்த்தி பண்ணணும். மக்கள் கிட்ட தேவையை உருவாக்கணும். நம்மளோட ப்ராடக்ட், நம்மளோட பிராண்ட், நம்மளோட சர்வீஸை அந்த தேவையை உருவாக்கணும். அதே மாதிரி மக்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு அப்படின்னா அதை நாம பூர்த்தி பண்ணணும். ஆஸ் அ பிராண்டா, ஒரு ப்ராடக்டா, ஒரு சர்வீஸா நம்ம பூர்த்தி பண்ணணும். இந்த ரெண்டு விஷயம் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நல்லா புரிஞ்சுக்கோங்க. டிமாண்ட் ஜெனரேஷன், டிமாண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட். தேவையை உருவாக்கணும், தேவையை பூர்த்தி பண்ணணும். அவ்வளவுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், வேற ஒண்ணுமே கிடையாது. சோ இதுக்கு தான் என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ் எதுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம இந்த கம்ப்ளீட் வீடியோல நாம பார்க்க போறோம். ஓகேங்களா? முதல் விஷயம் என்ன அப்படின்னம்னா டிமாண்ட் ஜெனரேஷன். இதுக்கு எந்த பிளாட்ஃபார்ம் அப்படின்னம்னா முக்கியமா ஃபேஸ்புக். ஓகேங்களா? ஃபேஸ்புக்கு மக்கள் எதுக்கெல்லாம் வராங்க அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். நாம எதுக்கு போறோம் ஃபேஸ்புக்கு? சும்மா ஒரு டைம் பாஸ்க்காக போய் என்ன நடக்குது, நம்ம சொசைட்டி முழுசும் என்ன நடக்குது, என்னென்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துகிட்டு இருக்கு, பொலிட்டிக்கல் ரீதியா என்ன நடக்குது, நம்ம ஈரோட்ல என்ன நடக்குது, நம்ம கோயம்புத்தூர்ல, நம்ம சென்னையில, நம்ம திருநெல்வேலியில என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த பாக்குறதுக்காக வரோம். அதே மாதிரி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு கிட்ட இருந்து என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்கு, அதே மாதிரி நாம ஒரு சோஷியல் ஆர்கனைசேஷன்ல இருக்கோமா, ஒரு ஜேசிஐ, ரோட்டரி கிளப், லைன்ஸ் கிளப், அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு, நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்துக்காகத்தான் நம்ம என்ன பண்றோம், ஃபேஸ்புக்ல போய் பார்க்குறோம் இல்லைங்களா? அதே மாதிரி நம்ம ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா உடனே ஒரு அப்டேட் பண்ணுவோம். நம்ம வீட்டில் ஒரு புதுசா ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னம்னா அதை நம்ம அப்டேட் பண்ணுவோம். நம்ம டிராவல் பண்றோமா, நம்ம அப்டேட் பண்ணுவோம். இல்ல ஒரு ப்ராடக்ட் வாங்குறோமா, ரிவ்யூ கூட கொடுப்போம். இல்லப்பா இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வாங்கினேன், இதுல கொஞ்சம் டிஃபால்ட் இருக்குது, இதெல்லாம் தயவு செஞ்சு வாங்காதீங்க அப்படிங்கிற ஒரு சஜஷன்ஸும் நம்ம கொடுக்கலாம். இல்லப்பா ரொம்ப நல்லா இருக்கு, இந்த பக்கம் நான் போனேன், சர்வீஸ் ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க இனிமேல் உங்க கார் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த சென்டருக்கு போங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம ஷேர் பண்றோம். பர்சனலா ஷேர் பண்ணுவோம், அபிஷியலா ஷேர் பண்ணுவோம், நிறைய விஷயங்கள் நம்ம ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணுவோம். சோ இதுக்கு தான் மக்கள் போறாங்க. சோ அந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னம்னா, மக்களோட பெயின் பாயிண்ட், சேலஞ்சஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம டிமாண்டை ஜெனரேட் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. அந்த இடத்துல தான் நம்மளோட ப்ராடக்ட் தேவையை உருவாக்கணும். சோ அதுக்கு தான் ஃபேஸ்புக். ஸோ டிமாண்ட் ஜெனரேஷன் அப்படின்னா ஃபேஸ்புக். இப்போ ஃபேஸ்புக் ஏன் இன்ஸ்டாகிராமை வாங்கினாங்க, ஏன் வாட்ஸ்ஆப்பை வாங்கினாங்க அப்படின்னம்னா, இந்த 3 பிளாட்ஃபார்ம்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா தேவையை உருவாக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த 3. அதுக்கு தான் மக்கள் வராங்க. தே வாண்ட் டு ஜஸ்ட் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக வராங்க. என்ன நடக்குது, ஏது நடக்குது, ரீல்ஸ் எல்லாம் அப்படிதான் பார்த்துட்டே இருப்பாங்க. அதே மாதிரி வாட்ஸ்ஆப்ல என்ன மெசேஜ், என்ன அப்டேட் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த 3 பிளாட்ஃபார்முமே எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையை உருவாக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம், நம்மளோட டிமாண்டை உருவாக்குறதுக்குரிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இது. அதனால தான் மெட்டா அப்படின்னாவே என்ன அர்த்தம், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப். ஓகேங்களா? ஸோ இதுதான் டிமாண்ட் ஜெனரேஷனுக்குரிய பிளாட்ஃபார்ம்ஸ். அடுத்தது என்ன, கூகுள். நம்ம எதுக்காக வராங்க மக்கள்? அதே மாதிரி யூடியூபுக்கு மக்கள் எதுக்காக வராங்க அப்படின்னா, மைண்ட்ல ஆல்ரெடி ஒரு கேள்வி இருக்கும்.
அந்த கேள்விக்கு விடைக்காக வராங்க. உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் நம்ம பையனை வந்து ஒரு நல்ல MBA காலேஜ்குள்ள போடணும் அப்படின்னம்னா டாப் 10 MBA இன்ஸ்டிடியூட்ஸ் இன் இந்தியா அப்படின்னு போட்டோம்னா கூகுள் ஆகட்டும் யூடியூப் ஆகட்டும் என்ன பண்ணுது, நம்மளுக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட், ஒரு தேவையை பூர்த்தி பண்ணி தருது. இதெல்லாம் தான் டாப் காலேஜஸ்ங்க, இங்கே இன்னும் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, இங்கே நிறைய இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ் ஆகிட்டு இருக்கு, இதையெல்லாம் தாண்டி பல ட்ரைனிங்ஸ் அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பல இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு தெரியுது. அதே மாதிரி அதில் பார்த்தோம்னா ஒரு ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க, ஒரு பேரண்ட்ஸ் ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி சில ஃபேக்கல்டிஸ் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்மளால பூர்த்தி பண்ணி கொடுக்குது. அதுக்கு தான் கூகுள் யூடியூப். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கூகுள் ஏன் யூடியூபை வாங்கினாங்க அப்படின்னு. ஸோ டிமாண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட், தேவையை பூர்த்தி பண்றதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கூகுள் அண்ட் யூடியூப். ஓகேங்களா? இப்போ கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கூகுள் எதுக்கு நாம யூஸ் பண்ணணும், ஃபேஸ்புக் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த ரெண்டு விஷயம் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னாவே. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நாம யூஸ் பண்ணிக்கணும். இப்போ ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா ஃப்ரீங்க, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஃப்ரீ, வாட்ஸ்அப் ஃப்ரீ, யூடியூப் ஃப்ரீ, கூகுள் ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீயா இருக்கு. ஆனா இதை நாம முறையா பயன்படுத்தணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை முறையா நீங்க பயன்படுத்த விருப்பப்பட்டால் நீங்க முதல்ல நான் சொன்ன மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட 2 days ஒர்க் ஷாப் பத்தி கொடுத்துருக்கேன். JB விர்ச்சுவல் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ்ல இருந்து ஏர்லி மார்னிங் 5 to 6 பிரம்ம முகூர்த்தத்தில் நாங்கள் எல்லா பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கும் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். வாரம் நீங்கள் கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணி பாருங்க. உங்களோட பிஸ்னஸை நீங்கள் வேற லெவலில் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நாங்கள் அதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ரெண்டு விஷயம் தான், ஃபேஸ்புக் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், கூகுள் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ எல்லாருமே வீடியோஸ் தாங்க இல்லைங்களா? நம்ம எல்லாம் ஏகப்பட்ட ஈவன் ஒரு வாட்ஸ்அப்ல போய் இந்த பர்டிகுலர் ஃபியூச்சர் எனக்கு ஒர்க் ஆகலன்னு நீங்க போய் யூடியூப்ல கேட்டீங்கன்னா அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தரும். ஸோ இந்த மாதிரி தான் கம்ப்ளீட்டா மக்கள் எல்லா விஷயமும் மக்கள் டிஜிட்டல்ல தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்க போய் தேடுறாங்க, அந்த இடத்துல நம்மளோட பிசினஸ் பிரசன்ஸ் இருக்கா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ இதுதாங்க டிஃபரன்ஸ். ஃபேஸ்புக் எதுக்கு யூஸ் பண்றோம், கூகுள் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு கண்டிப்பா இந்த 2023 கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பல விஷயங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானோ கிளிக் பண்ணிக்கங்க. இதே போல் பல வீடியோக்கள் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லோகேஷ் மனோகரன், JB விர்ச்சுவல் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ்ல இருந்து. நன்றி, வணக்கம்.